இப்போ நான் சொல்லக்கூடியது பெண்களுக்கான ஒரு மூலிகை கூந்தல் தைலம் தயார் பண்ணுறதுக்கான வைத்திய குறிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். என் கையில் நீங்கள் பார்க்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தோட விழுது. இந்த ஆழம் விழுது இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் எந்த வகையான கூந்தல் தைலம் காய்ச்சினாலும் சரி, ஏன்னா கூந்தல் தைலம் நிறைய முறையில் காய்ச்சலாம். அப்படி நீங்கள் காய்ச்சும் போது இந்த ஆழம் விழுதும் அதில் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குறிப்பாக நீங்கள் என்னென்ன சேர்த்தலான்னு பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய். அந்த தேங்காய் எண்ணெயில் உங்களுக்கு முதியார் கூந்தல் அப்படிங்கக்கூடிய மூலிகை கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நெல்லிக்காயோட வத்தல் தான் போடணும், பச்சைக்காய் போடக்கூடாது. இந்த ஆழம் விழுது, செம்பருத்தி பூ, கொஞ்சம் மருதாணி இலை, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், அது ஒரு 2-3 இதெல்லாம் நீங்கள் போட்டு சாதாரணமாக நீங்கள் கூந்தல் தைலம் காய்ச்சலாம் அல்லது சூரிய படம் வைக்கலாம். அது மாதிரி வச்சு நீங்கள் இந்த கூந்தல் தைலத்தை தினமும் தடவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு, அதாவது ஒரு சுண்டு விரலுக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கூந்தல் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 விரல் மொத்தத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு முடியை அடர்த்தியாக வளர வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. நன்றி, வணக்கம்.